ஓம். உடல் அமைதி. Relax your body completely. No pressure. Prana அமைதி. Just watch your breath. Slow down your breathing. Observe your breathing. Observe your mind. Let the thoughts come and go. You just observe. Next, command your buddhi. எந்த திட்டத்தையும் தீட்ட வேண்டாம். எந்த தீர்மானங்களும் இந்த தியான காலம் முடியும் வரை செய்ய வேண்டாம். அமைதியாக இரு புத்தியே என்று கூறும் பொழுது அது அமைதியாகிவிடும். Then coming to mind, giving attitudes, பாவனைகளை கொடுத்தல். முதல் பாவனை ஏற்றுக்கொள்ளுதல். நான் என் உடலில், மனதில், புத்தியில் உள்ள குறைகளை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதேபோல் நான் பார்க்கும், பழகும் மனிதர்களிடம் இருக்கும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வேனாக. நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் அசங்கோகம். தியான காலம் முடியும் வரை இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நான் ஏற்படுத்திக் கொண்டுள்ள உறவுகளிடமிருந்து விடுபடுவேனாக. உறவுகள் என்பது நிலையற்ற ஒன்று. போன ஜென்மத்தில் யார் யார் என்னுடைய உறவினர்களாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது இல்லை. அடுத்த ஜென்மம் நான் எடுத்தாலும் அதில் இப்பொழுது இருக்கிற உறவுகள் வரப்போவது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனவே அப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து ஒரு 10 நிமிடம் என்னை நான் விடுவித்துக் கொள்வேனாக. அடுத்து சாந்தோகம். என் மனதில்
இந்திரியங்களில், உடலில், சூழ்நிலைகளில் எந்த ஒரு மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும், நான் என் சொரூபம் அதனால் தொடப்படாமல் சாந்த ரூபமாக நான் இருக்கிறேன். சாந்தோகம் சாந்தோகம். நம் வாழ்வில் சில செயல்கள் எந்த சூழ்நிலைகளாலும் தடைபடாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை நம் சில பழக்கங்கள் நம் வாழ்வினுடைய ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. உதாரணமாக, உடலை தூய்மை செய்து கொள்ளுதல், பற்களை தூய்மை செய்து கொள்ளுதல், ஆடைகளை மாற்றுதல், இது போன்ற சில செயல்கள் ஒவ்வொரு நாளும் மாறாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல மானச ஜெபம் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும், மாற வேண்டும். அதாவது ஜெபம் செய்யாமல் ஒரு நாளும் கழிந்துவிடக் கூடாது. முறைப்படி கற்று மனதை, புத்தியை அமைதிப்படுத்திதான் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் இறைவன் கூறுகிறார். ஜெபம் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். அது ஒரு குருவின் துணையுடன் ஆரம்பித்து, பிறகு நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்றைய மானச ஜெபத்தில் நான் ஒரு முறை மந்திரத்தை கூறும் பொழுது, அதை காதில் கேட்டு, நீங்கள் மனதில் 2 முறை கூறி, அமைதி காத்து, மீண்டும் 2 முறை தொடர்ந்து கூறி, பிறகு அமைதி காத்து, அந்த அமைதி இடைப்பட்ட 2 மந்திரங்களை மனதில் கூறியதற்கு பிறகு, இடைப்பட்ட நேரம் அந்த மௌனத்தை கவனிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதாவது மனதை மௌனம் ஆக்குதல். மனதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவித்தல் என்பது வேறு. அது 2 மந்திரங்களை தொடர்ச்சியாக கூறும்போது மனம் ஒரு இடத்தில் குவிகிறது. பிறகு ஒரு இடைவெளி கொடுத்து, அப்பொழுது மனம் மௌனம் அடைகிறது. மனதின் மௌனம், மனதின் பலம். ஓம் நம சிவாய. 2 முறை கூறி அமைதியை கவனிக்கவும்.
शान्ति शान्तिः। हरिः ओम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரைத்து கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.